தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. மல்லி 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 மல்லி. விலகிறப்பதாங்க நாம விட்டுட்டு போன வாழ்க்கையே நமக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காத பொக்கிஷம்னு தோணும். அப்ப எப்பவும் விட அந்த விஷயத்துக்கு மேல எப்பவும் விட அதிக லவ் வருங்க. என்ன என்ன வருங்க? ஐயோ, ஃப்ளோல சொல்லிட்டேன், விடுங்க. ஃப்ளோல எனக்கும் சொல்றதுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு. இனிமே எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட ஓபனா சொல்லிரு. நானும் அப்படித்தான் உன்கிட்ட ஓபனா இருப்பேன். எனிவேஸ், அலை இல்லாத கடல் ஒரு நாளும் திறமையான மாலுமிய உருவாக்காதுன்னு சொல்லுவாங்க. நான், நீ, வெண்பா 3 பேருமே இந்த கொஞ்ச நாளுக்குள்ள நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டோம். ஆக்சுவலா அது எல்லாமே அவங்க நினைச்ச மாதிரி நம்மள செதஞ்சு போக வைக்கல. நம்ம பாண்டிங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் மாத்தி இருக்கு. அந்த அளவுக்கு நமக்கு எல்லாருமே இன்டைரக்டா நல்லதுதான் பண்ணிருக்காங்க. குறிப்பா அந்த ராஜேஸ்வரி. இப்ப எதுக்குங்க அவங்கள பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? சரி, அப்ப என்ன பேசலாம்? உங்க மேல நான் சாஞ்சிக்கவா? சாஞ்சிக்கோவா? மல்லி, நான் உனக்கு ஒரு gift வச்சிருக்கேன். கிஃப்டா? எதுக்குங்க அதெல்லாம்? கிஃப்ட் கொடுத்ததா என் மேல இருக்கிற உங்க அன்பை காட்டணுமா என்ன? நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அதான் நம்ம கல்யாண நாளுக்கு என்ன gift வாங்கலாம்னு மூளைய கசக்கி யோசிச்சேன். அது இந்த gift பார்த்தனா நீ என்ன திட்டவே மாட்ட. அப்படியா? அப்படிதான். கண்ண மூடு. கண்ண மூடு. இப்ப கண்ணத்தர. எப்படி சர்ப்ரைஸ் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆக்சுவலா இது கல்யாண நாள் அன்னைக்கு உன் கையில வந்து சேர வேண்டியது. ஆனா இடையில அப்படி இப்படின்னு என்னலாமோ நடந்து போச்சு. நான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கட்டுமா? என்னது, நீயுமா? ஆமா. நான் வேணா கண்ணெல்லாம் மூடிக்கட்டுமா? கண்ணெல்லாம் மூட வேண்டாம். உங்க சர்ப்ரைஸ் எனக்கு சர்ப்ரைஸ் இல்லங்கிறது தான் நான் உங்களுக்கு கொடுக்கிற சர்ப்ரைஸ். ஆமாங்க, நீங்க இந்த லாக்கெட்ட கல்யாண நாள் கிஃப்டா தர போறீங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். எப்படி 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 எப்படி? எதுக்கு இப்ப இத்தனை எப்படி? சரி, எப்படி சொல்லு. இங்க பாரு, உங்க மனசு எனக்கு தெரியும் அப்படின்னு புருடாலாம் விடாத. நான் எங்க புருடா விட போறேன்? அரவிந்த் சொன்னாரு. பாவி, சீக்ரெட் ஓபன் பண்ணி சர்ப்ரைஸ்க்கே ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க வச்சான். பாவி, அவன் மட்டும் என் கையில சிக்கட்டும். அப்படியே அவனை இப்படியே கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டா அதுவே போதுங்க. நீங்க நான் வெண்பான்னு ரொம்ப நல்லா இருக்கு. சரி, அப்புறம் என்ன நல்லா இருக்கு? நீங்க எனக்குன்னு கிடைச்சது நல்லா இருக்கு. உங்களுக்கு? யார் அது? மல்லியை இங்க வர வைக்கணுமே, என்ன பண்றது?
என்ன பண்ணலாம்? மல்லி மல்லி மல்லி, இங்க தாங்க இருக்கேன். ஏன் கத்துறீங்க? காது கிழியுது. என்னாச்சு? சாரி மல்லி, ஒரு சின்ன ஹெல்ப். என்னங்க? குளிக்க வந்த துண்டை எடுக்க மறந்துட்டேன். கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? எடுத்துட்டு வரேன். டேய் விஜய், இப்ப மல்லி துண்டை எடுத்துட்டு வருவா. எங்கன்னு துண்டை நீட்டுவா. நாம அப்படியே துண்டை வாங்குற மாதிரி அவ கைய புடிச்சு அப்படியே உள்ள இழுத்து இறுக்கமா கட்டி புடிச்சு ஒரு ரொமான்ஸ் பண்ணா எப்படி இருக்கும்? அடடா, நினைக்கவே மனசு ஜில்லுன்னு இருக்கு. நடந்தா எப்படி இருக்கும்? இன்னுமா துண்டு கிடைக்கல? துண்டு ஷார்டேஜ் ஆனா ஒரு உலகம் இருந்து என்ன புண்ணியம்? மல்லி மல்லி, என்னங்க? துண்டு என்னாச்சு மல்லி? என்ன ஆச்சா? துண்டை கொண்டு வந்து போட்டு 1/4 மணி நேரம் ஆச்சு. சீக்கிரம் குளிச்சிட்டு வாங்க. 1/4 மணி நேரமா? எங்க எங்க? அட பாவி விஜய், கனவுலே கோட்டை கட்டி அத உன் கையாலே இடிச்சு தள்ளிட்டியடா. சரி போய் குடி. வேற ஏதாவது சந்தர்ப்பம் அமையாமலா போயிட போது. காத்திருப்போம். மல்லி மல்லி, மறுபடியும் என்னங்க? தண்ணி வரல மல்லி. சோப்பு போட்டுட்டு அப்படியே நிக்கிறேன். வரலையா? இப்பதானுங்க மோட்டர் போட்டு டேங்க் ஃபில் பண்ணி வச்சேன். வரலையா? இருங்க, நான் பாத்துட்டு வரேன். இப்ப எப்படியும் வந்துதானா ஆகணும். வா வா, இந்த தடவை உன்னை நான் மிஸ் பண்ண மாட்டேன். கபால்னு உள்ள புடிச்சு இழுத்து போட்டுறேன் பாரு. ஏங்க, எல்லா டாப்லயும் தண்ணி வருதேங்க. ஏங்க, உங்ககிட்ட தான் சொல்றேன். மலி, நான் என்ன பொய்யா சொல்றேன்? நீ வேணா இங்க வந்து பாரு. இந்த பாத்ரூம்ல இந்த டாப்ல தண்ணி வரல. இருங்க, வரேன். வா வா, சீக்கிரம் வா. வா வா மல்லி. மாட்னியா மாட்னியா மாட்னியா? என்ன டவல் கேட்டா கதவுல போட்டு போயிட்டே இருப்பியா? கையில கொடுக்க மாட்டேன். ஏங்க, என்ன பண்றீங்க? விடுங்க. இல்ல, விட மாட்டேன். வெண்பா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. வெண்பாவை மட்டும் தான் ரெடி பண்ணுவியா நீ? நான் ரெடி ஆக வேணாமா? உன்ன உங்களை என்ன பண்றீங்க? விடுங்க. மல்லி. ஐயோ, எங்க 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 வேணாம். வா 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 வா. பிக் பாட்டி எங்க இருக்கீங்க? பிக் பாட்டி. என்ன வெண்பா குட்டி, பிக் பாட்டி நீ பாட்டு கத்திக்கிட்டு இருக்க? ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. எனக்கு தலை வரல. எனக்கு ஜடப்பினை விடுங்க. ஸ்கூலுக்கா? ஸ்கூலுக்கெல்லாம் போனது போதும். என்ன பத்தி சொல்றீங்க? நான் ஸ்கூலுக்கு போக வேணாமா? ஏன், மலிமா கிட்ட சொல்லிட்டீங்களா? அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அப்படியே டென்ஷன் ஆயிடுவாங்க. அம்மாடி 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 அம்மாடி, கொஞ்சம் நீ பொறுமையாயிர. ஸ்கூலுக்கு ஒரு 3 நாள் போக வேண்டாம்னு சொல்ல வந்தேன். அம்புடுதான். 3 நாளா? எதுக்கு? உனக்கு ஸ்கூல் லீவு. லீவா? அண்ணா டைரியில எதுவும் போடலையே. ஐயோ, அவங்க லீவ் விட்டா போடுவாங்க. இது நாம ஸ்கூலுக்கு விடுற லீவு. எனக்கு ஒண்ணுமே புரியல பிக் பாட்டி. இரு வெண்பா, எல்லாருக்கும் நான் சேர்த்தே சொல்றேன். மல்லி புள்ள எங்க இருக்க? வரே பெரியம்மா. மாப்பிள்ள தம்பி,
என்னது இது? ஆ? டாடா மல்லிமா பாத்தீங்களா? என்ன ஒண்ணும் இல்லையே. ம். ஐயோ டாடா, என்ன முகத்துல அது? டாடா இங்க என்ன டாடா? ஒண்ணும் இல்லையா? சரி 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 சரி, அதெல்லாம் இருக்கட்டும். வெண்பா சொல்லிருவோமா? ஓகே பிக் பாட்டி. என்ன சொல்ல போறீங்க? ஆமா, ஸ்கூலுக்கு கிளம்பலையா நீ? தலை கூட வராம இருக்க. மல்லி இரு மல்லி. மாப்பிள்ளை தம்பி நீங்களும் கொஞ்சம் கேளுங்க. பாத்தீங்களா, திரும்பவும் மாப்பிள்ளைன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களே. ஐயோ, அது நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் நீங்க எனக்கு புள்ளதான். இருந்தாலும் இந்த மாப்பிள்ளை தம்பின்னு கூப்பிட்டு பழகிட்டேன்னா அது மாற மாட்டேங்குது. உங்க அம்மா புள்ள கதையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். ஸ்கூலுக்கு கிளம்ப விடாம அவகிட்ட என்ன சொன்னீங்க? ஐயோ, அத தாமா நான் சொல்ல வந்தேன். ஆளுக்கு எதையாவது பேசிட்டு என் மைண்ட டைவர்ட் பண்ணிடுறீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றேன். என் ஃப்ரெண்டு கற்பகம் இருக்கால. கற்பகமா? அவருக்கு எப்படி தெரியும்? மனோகர் அண்ணனை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அந்த கற்பகம் தானே? அவதான், அவளேதான். அவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தி ஓசூர்ல பெருசா ஒரு ரெசார்ட் வச்சிருக்காளாம். வருஷம் இப்படி ஒரு கிஃப்ட் வவுச்சரை கொடுத்து தெரிஞ்ச ஃபேமிலி இருந்தா நம்ம ரெசார்ட்ல தங்கிட்டு போங்கன்னு சொல்லுவாங்களாம். அட சூப்பரா இருக்கமா. ஓசூர் தானே? இந்த டைமுக்கு கிளைமேட் எல்லாம் சூப்பரா இருக்குமே. ஊர் சுத்தணும்னா ரெடியா இருப்பீங்களே. இவ ஸ்கூலுக்கு போகணும். ஆமா ஆமா ஆமா, உன் பொண்ணு அப்படியே கலெக்டருக்கு படிக்கிறா பாரு. 3 நாள் லீவ் போடுறதுல அவ கலெக்டர் கனவு அப்படியே தகந்து போயிடுமா என்ன? ஓடி. மலிமா போயிட்டு வருவோமா? ஒசூர் சூப்பரா இருக்கா. மீனு இருக்கால, அவங்க லாஸ்ட் டைம் ஃபேமிலியோட போயிட்டு வந்தாங்களா. என்கிட்ட சொன்னா மலிமா, அப்ப நம்ம ஃபேமிலி பிரச்சனையா இருந்துச்சா, அதான் உங்ககிட்ட சொல்லவே இல்ல. ஐயோ என் தங்கம், பாத்தியா, குடும்ப சூழ்நிலையை அனுசரிச்சு புள்ள நடக்குது. நீயும் தான் இருக்கியே. அதெல்லாம் சரிதான். லீவ் நாள்னா போயிட்டு வர்றது தப்பு இல்ல. அதுவும் நாம இப்ப இருக்கிற நிலைமையில வீண் செலவு அதெல்லாம் தேவையா? ஏய் யாரடி நீ? போக்குவரத்து செலவு மட்டும் தாண்டி நம்ம போட்டுக்கணும். அங்க தங்குறது சாப்பிடுறது எல்லாமே அவங்க பாத்துக்க போறாங்க. அப்புறம் என்ன புள்ள உனக்கு? நல்ல பிளானா இருக்கேமா. எங்க வவுச்சரை கொடுங்க. இந்தாங்க. மா, அது இப்போ ஒர்க் கொஞ்சம் இருக்கு. நேத்தே பேசி இருந்தேன். மாப்பிள்ள தம்பி, நீங்க டிபிக்கல் குடும்பஸ்தனா மாறிட்டீங்க இப்ப. நீங்க என்ன சொல்றீங்கம்மா? பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். உங்களுக்கு ஆசை இருக்கு, ஆனா இவன் முறைக்கிறத பார்த்ததும் ஏதோ காரணம் சொல்லி தட்டி கழிக்க பாக்குறீங்க. இல்ல, அது வந்துமா, மல்லி சொல்றதும் கரெக்ட் தானே. வேலை கிடக்குதுங்க வேலை. நீங்க என்ன அப்படியே கை கட்டி இன்னொருத்தங்கிட்டே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? எல்லாம் ஒரு 3 நாள் அப்படியே தள்ளி போடுங்க, எதுவுமே ஓடி போயிடாது. இத பாரு மல்லி, மெஜாரிட்டி நாங்க 3 பேர் இருக்கோம். நீ ஒருத்தி தான் போறதுக்கு தடை போட்டுட்டு இருக்க. வெண்பா வாங்க. இங்க பார்ப்புல செலவை பத்தி எல்லாம் நீ எதுவும் யோசிக்காத. இதெல்லாம் தான் வாழ்க்கையில ஞாபகமா கடைசி வரைக்குமே நிக்கும். ரொம்ப கஷ்டப்படுறப்ப மனசுக்கும் ஒரு பிரேக் வேணும்ல பிள்ளை. கொஞ்ச நாளா நீங்க 2 பேரும் அனுபவிச்ச வேதனை கொஞ்சம் நெஞ்சமா, அதெல்லாம் அப்படியே மனசுலயே தேங்கி கிடக்கும்ல. அப்படியே கொஞ்சம் வெளியில ஜாலியா போயிட்டு வந்தாதான் கசப்பான விஷயத்த மறக்க முடியும். இந்த பெரியம்மா அர்த்தம் இல்லாம எதையுமே சொல்ல மாட்டேன், புரிஞ்சுக்கோ புள்ள. 3 நாள் தான். பாத்தியா புள்ள, இவ முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா? வெண்பா, அங்க போயிட்டு வந்ததும் டயர்டா இருக்கு அது இதுன்னு சொல்லி 4வது நாள் லீவ் போட பார்க்க கூடாது, புரியுதா? இவ ஒருத்தி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க முதல்ல போயிட்டு வாங்க. வெண்பா குட்டி, நம்ம Dress எல்லாம் எடுத்து வச்சிரலாமா? கம் ஆன். சூப்பரா என்ஜாய் பண்ணுறோம். ஐயோ, என்ன பெரியமா நீங்க? பாத்தியா இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. வேண்டான்னு சொன்னீங்க. வெண்பா, டாடா பேஸ்ட் பிரஷ் எல்லாம் எடுத்து வச்சிட்டாரான்னு கேட்டுக்கோ. அதெல்லாம் ரெசார்ட்ல இருக்குமா, வேணான்னு சொல்லிட்டாரு. அது என்ன பிராண்டா இருக்குமோ?
நீ ஒழுங்கா எடுத்து வைக்க சொல்ல என்ன? ஓகேம்மா, நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். என்ன என்ன பேக்கிங்லாம் நடக்குதா? இருந்தாலும் செலவுதான் பெரியம்மா. எப்படி அத்துட்டு போதோ தெரியல. ஐயோ ஏன் பிள்ளை, ஏய் நீங்க என்ன அடிக்கடியா போறீங்க? எப்பவோ ஒரு தடவை போறீங்க. இதெல்லாம் லைஃப்ல நல்ல மெமரிஸ் மல்லி. ம். சின்ன வயசுல தான் உனக்கு நல்ல மெமரிஸே கொடுத்து வைக்கல. வெண்பாவுக்கும் அப்படி ஒரு நிலைமைய நம்ம கொடுத்துட கூடாதுல்ல. சந்தோஷமா போயிட்டு வாங்க. மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காத. ஒரு பக்கம் நீங்க சொல்றது உண்மைதான் பெரியம்மா. வெண்பாவோட சின்ன வயசு ஞாபகங்களை நாம நம்ம கஷ்டங்களால அழிச்சிடக் கூடாது. ஆமாம் புள்ள. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், பெரியம்மா கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. கேட்காம இருக்கவும் முடியல, கேட்கப்படாதுதான். ஆனா கேட்டாதான் எனக்கு ஒரு நிம்மதி. அதான் அந்த ராத்திரியில அப்படி இப்படி ஏதோ. புரியுது புரியுது புரியுது. இங்க பாரு, வெளியூர் போகும்போதும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சந்தோஷமா இருங்க. சொன்னதெல்லாம் புரியுது இல்ல? ஐயோ என்ன பெரியம்மா, அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதே. அப்புறம் என்ன? ஐயோ என்ன பிள்ளை என்ன நொன்னுட்டு. இதெல்லாம் யாராவது வந்து சொல்லியா கொடுப்பாங்க? அப்படி இப்படின்னு நாசுக்கா நாங்க சொல்லுவோம். ஆமா கண்ணு, நீ வயசு புள்ள. இந்த வயசு புள்ள புருஷனை புரிஞ்சு நடந்துக்கணும் என்ன? அன்னைக்கு மட்டும் சந்தோஷமா இருந்தாலும் போதுமா? இது என்ன ஒரு நாள் கூத்தா? ஐயோ இவளுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? இப்படி விவரமே இல்லாம பிள்ளைய வளர்த்திருக்கேனே. இத பாரு, என்ன செய்வியோ ஏது செய்வியோன்னு தெரியாது. எனக்கு சீக்கிரமா ஒரு பேர புள்ள வேணும். என்ன பெரியம்மா நீங்க? நான் எப்படி அவர்கிட்ட அவர் என்ன ஏதாச்சும் நினைச்சுக்கிட்டா? ஏய், பொண்டாட்டி வேலைக்கு போனாதான் புருஷன் தப்பா நினைப்பான், கிட்ட போனாலாம் தப்பா நினைக்க மாட்டான். இவ ஒருத்தி இவள கூப்பிட்டு வச்சு பாடம் எடுக்கணும் போலயே. இந்த பார்ப்புல நல்ல பொம்பளைன்னா புருஷனை முந்தானையில முடிஞ்சு வச்சிருக்கணும். ஐயோ பெரியம்மா போதும். ஐய, மாப்பிள்ள தம்பி என் மேல மரியாதை வச்சிருக்காரேன்னு நான் பாக்குறேன். இல்ல நேர்ல போய் ஸ்ட்ரைட்டா அவர்கிட்டயே சொல்லிடுவேன். சொல்லட்டுமா? ஐயோ வேண்டாம் பெரியம்மா, அதெல்லாம் வேண்டாம். நீ ஒத்து வரலன்னா எனக்கு வேற வழி தெரியல. நான் மாப்பிள்ள கிட்ட பேசி ஆகணும். கட்டன் ரைட்டா மாப்பிள்ள கிட்ட சொல்லிடுவேன். ஐயோ தயவு செஞ்சு அவர்கிட்ட எதுவும் பேசாதீங்க, நான் பாத்துக்கிறேன். மல்லி, நான் சீரியஸாவே சொல்றேன். மாப்பிள்ள தம்பி உன்னை முழுசா பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டாரு. இனிமே உங்களுக்குள்ள இருக்கிற இந்த தயக்கம் கூச்சம் எதுவுமே இருக்க கூடாது. தூக்கி எரிஞ்சு வீசு. அவர் அப்ரோச் பண்ணும்போது நீ கொஞ்சம் ஒத்துழைக்கணும், புரிஞ்சுதா? அது மட்டும் பத்தாது, நீயும் என் பேர பிள்ளைக்கு ஏற்பாடு பண்ண வாலண்டியரா செயல்படணும். இதுக்கு மேலலாம் நான் சொன்னா நல்லா இருக்காது. நான் சொல்றத சொல்லிட்டேன். இத பாரு, இங்க சரி சரின்னு தலையாட்டிட்டு அப்படியே போன மாதிரியே திரும்பி வந்தேன்னு வெயி, அப்புறம் நான் ரொம்ப பொல்லாதவளா மாறிடுவேன். என்னை பத்தி உனக்கு தெரியும்ல? தெரியும். செலவு பண்ணி பிள்ளைக்கு லீவை போட்டு வேலை வெட்டியை ஒதுக்கி வச்சுட்டு போறது சும்மா இல்ல. நான் எல்லாம் காரணமா தான் சொல்றேன். சரி பெரியம்மா. அலிமா, டாடா சோப் பெஸ்ல எடுத்து வைக்க மாட்டாரா? வேணும்னா நீங்க எடுத்து வைப்பீங்களா? வெண்பா குட்டிமா. என்ன பாட்டி? இப்போ உனக்கு தம்பி பாப்பா பிடிக்குமா தங்கச்சி பாப்பா பிடிக்குமா? ஐயோ என்ன பெரியம்மா சொல்றீங்க? எனக்கு தம்பி பாப்பா தான் பிடிக்கும். ஏன் பாட்டி? இல்ல இல்ல இல்ல, சும்மா பொதுவா கேட்டேன். அம்மா வீட்டுல பாப்பா இருக்கா? ஜாக்கிரதை. இங்க பாரு, நீ ஒத்துழைக்கலனா எனக்கு அப்புறம் இவதான் டூல், புரிஞ்சுதா? மலிமா, பாப்பா இருக்கா? ஐயோ இல்லடா, பாட்டி சும்மா பேசுறாங்க. சரி சரி, உன் ட்ரெஸ் எல்லாம் கொடு, நான் எடுத்து வைக்கிறேன். எடுத்து வைங்க. போதுமா? ஏங்க முதல்ல சாப்பிடுங்க. மல்லி கொஞ்சம் கிட்ட வாயேன், ஒரு ரகசியம் சொல்றேன். இங்கதான் யாரும் இல்லையே, அப்படியே சும்மா சொல்லுங்க. காத்துக்கு காது இருக்குன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் கேள்விப்பட்டது இல்லையா? நீ காதை கிட்ட கொண்டு வா. அப்படியா? சரி, இன்னும் கிட்ட வா. அதாவது என்னன்னா,
கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் முழுதினமும் தினதினமும். ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழுதினமும் தினதினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.